என்னாச்சு ஸ்ருதி? டாஃப்னி உங்களோட புருஷன் யாரு? இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த கேள்வி கேட்க எனக்கு எந்த உரிமையும் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க புருஷன் யாருங்கிறது இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ என்ன சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம உங்களால மழுப்பவே முடியாது. நான் ஒண்ணு அஸ்வின் இல்ல. நீங்க போய் சொல்லி என்னை ஏமாத்த முடியாது. உங்க புருஷன் யாருன்னு எனக்கு தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கே இப்பவே எனக்கு தெரியணும். என்னால சொல்ல முடியாது. நீங்க சொல்லிதான் ஆகணும். எனக்காக சொல்லுங்க. ஸ்ருதி ப்ளீஸ். என்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? காரணத்தை சொல்ல முடியாது. அது என்ன காரணம்? ஸ்ருதி, அஸ்வினோட அப்பா எங்க இருக்கா, எப்படி இருக்காங்கறத பத்தி நானே கவலைப்படாதப்போ நீ எதுக்காக தேவையில்லாம கவலைப்படுற? என்கிட்ட போய் சொல்லாதீங்க டாஃப்னி. அஸ்வினோட அப்பாவை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னா இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் மறைச்சிருக்க மாட்டீங்க. இல்ல, எனக்கு அவர் மேல எந்த அக்கறையும் இல்ல. நீயும் உங்களுக்கு அக்கறை இருக்கு, ரொம்ப அக்கறை இருக்கு. அதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. என்ன ஆதாரமா? அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. அப்படி அக்கறை இல்லாதது உண்மைன்னா அப்புறம் எதுக்கு இன்னைக்கு விரதம் இருந்தீங்க? தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க டாஃப்னி. நீங்க இன்னைக்கு விரதம் இருந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எல்லாத்தையும் பார்த்தேன். நான் ஒண்ணு இன்னைக்கு விரதம் இல்லையே. நீ தப்பா புரிஞ்சு. நீங்க விரதம் இருந்தீங்க. உங்க விரதத்தை நல்லபடியா நீங்க முடிச்சீங்க. நான் தான் சொல்றேன் ஸ்ருதி, அந்த மாதிரி எதுவும் நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல டாஃப்னி. நான் உங்களுக்கு ஜல்லிட கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் நீங்க உங்க துப்பட்டாவால நிலவை பாத்தீங்க. என் துப்பட்டால ஏதோ இருந்த மாதிரி இருந்தது. நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதி. சரி, நான் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். ஆனா நீங்க உங்க துப்பட்டாவால தான் நிலாவை பாத்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்னோட அஸ்வினை பாத்தீங்க. இது எல்லாமே பொய்ன்னு உங்களால சொல்ல முடியாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த சொம்புல இருந்த தண்ணி அஸ்வின் எனக்கு கொடுத்தாரோ அதே தண்ணி எடுத்து எதுக்கு நீங்க குடிச்சீங்க? சொல்லுங்க. இல்ல ஸ்ருதி, அந்த தட்டுல ஏதோ விழுந்திருந்தது, அதை எடுக்கிறதுக்கு தான் நான் போனேன்னு சொல்லுங்க. மறுபடியும் போய் சொல்லுங்க. ஸ்ருதி, இல்ல, நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல டாஃப்னி. நீங்க சுமங்கலி விரதம் இருந்தீங்க. அதுவும் அஸ்வின்காக இருந்திருக்கீங்க. ஆனா நான் ஏன் அஸ்வின்காக விரதம் இருக்க போறேன்? நீயே சொல்லு. ஏன்னா அவர்தான் அஸ்வினோட அப்பா. ஸ்ருதினா, அப்படின்னா இந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட்டையும் போயின்னு சொல்ல போறீங்களா? இதுல அவங்க 2 பேருக்குள்ள உறவு இருக்குன்னு தெளிவா சொல்லிருக்க. ஆழமான உறவு. அவங்க 2 பேருக்குள்ள ரத்த சம்பந்தம் இருக்கு. அப்பா பையன் உறவு டாஃப்னி. இப்ப சொல்லுங்க, இதையும் பொய்ன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். I'm so sorry. நீங்க முதல்லயே உண்மையை சொல்லல. எதுக்காக இதையெல்லாம் இப்படி மறைச்சு வச்சிருந்தீங்க? நான் என் பையன் அஸ்வினை இழக்க விரும்பல. அஸ்வினுக்கு எந்த ஒரு துக்கமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு நினைச்சேன். என்கிட்ட என் பையனை தவிர வேற எதுவும் இல்ல. என் பையன் தான் எனக்கு உயிர்.
நான் ரொம்ப பயந்துட்டேன். அஸ்வினுக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சா என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ணுவாரு. ஒருவேளை அஸ்வின் அப்படி பண்ணாருன்னா, இல்ல இல்ல அப்படியெல்லாம் நடக்க கூடாது. அஸ்வினை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஒருவேளை அஸ்வின் என்கிட்ட இருந்து விலகி போயிட்டான்னா என்னால வாழவே முடியாது ஸ்ருதி, என்னால வாழவே முடியாது. இங்க பாருங்க டாஃப்னி, ஸ்ருதி ப்ளீஸ் ப்ளீஸ் அஸ்வின் கிட்ட சொல்லிடாத. ஆனா டாஃப்னி, அஸ்வின் அவரோட பையன். இல்ல ஸ்ருதி இல்ல, அஸ்வினை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். He can do anything. ஒருவேளை அவர் என் பையனை கஸ்டடியில் எடுத்துக்கிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸ்ருதி, நான் சென்னைக்கு வந்ததே அஸ்வினை தேடுறதுக்கு தான். எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாங்க ஒன்னா இருந்தோங்கிறது தான். நெருக்கமா இருந்தோம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை. ஆனா நான் அவரை சந்திச்சப்ப அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அவரோட கடந்த காலத்துல ஒரு சின்ன பகுதியா இருந்திருக்கேன், வேற எதுவுமே இல்ல. ஏண்டா சந்திச்சோன்னு ஆயிடுச்சு. உடனே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிடணும்னு. ஆனா அதுக்கப்புறம் நிலைமையே மாறிடுச்சு. இங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப என் பையன் இல்ல ஸ்ருதி, அப்படி நடக்கவே கூடாது. நம்ம ரெண்டு பேராலையும் உறவுகளோட மதிப்பை புரிஞ்சுக்க முடியும். ஆனா என் பையன், அவனுக்கு அதெல்லாம் புரியாது. அவனால தாங்கிக்கவே முடியாது. அஸ்வின் தான் தன்னோட அப்பான்னு என் பையனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவ இந்த வீட்லயே இருக்கணும்னு அடம் பிடிச்சானா நான் என்ன பண்றது? இல்ல, இதெல்லாம் நடக்க கூடாது. அழகான குடும்பம், எல்லாரும் நல்லவங்க. என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. என்னால இந்த குடும்பத்துக்கு எடுக்க முடியாது. ஒருவேளை அஸ்வின் என் பையனை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்றது? ஸ்ருதி ப்ளீஸ், இப்ப எல்லாமே உன் கையில தான் இருக்கு ஸ்ருதி. ப்ளீஸ் அஸ்வின் கிட்ட இதை சொல்லிடாத. எனக்காக ஸ்ருதி, ப்ளீஸ் இதை சொல்லிடாத. என் பையன் இல்லைன்னா நான் செத்துருவேன். ப்ளீஸ். நீ முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். சுருதி, என்னாச்சு? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அஸ்வின் எங்க போனான்னு தெரியல. அஸ்வின் கிட்ட அவனோட அப்பா யாருன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்காக அந்த சின்ன பையன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற? சுருதி, டெல் மீ, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு என் அப்பா ஞாபகமாவே இருக்கு. ஓய், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அஸ்வின்? நான் அதிர்ஷ்டமே செய்யாதவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் என்னோட அப்பாவை இழந்துட்டேன். ஆனா இருந்தாலும் நான் ஒரு பக்கம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சாரு. ஆனா இந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்காது இல்லையா?
ஸ்ருதி, ஆர் யூ ஓகே? அஸ்வின் எடுத்துக்கங்க. அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்ல, யாரையாவது அப்பான்னு கூப்பிடணும்னு தோணும்ல. வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் விஷயம். சரி, தூங்கலாம். ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? சொன்ன தெரிஞ்சுக்குவல்ல. ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன். Shruti, good morning. என்னாச்சு ஸ்ருதி? இன்னைக்கு நீங்க ரொம்ப குவைட்டா இருக்கீங்க. ஸ்ருதி, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்க குவைட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூட்டே ஆகல, கேவலமா இருக்கு. அஸ்வின், வா, சீக்கிரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. அம்மாக்கு லேட் ஆகுது. இந்தா. மாம், நீங்க எங்கேயாவது போறீங்களா? புரோக்கரை பார்க்க போறேன். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறோம்ல, அதனால சீக்கிரமா அவரை போய் பார்த்தாதான் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும். மாம், இன்னைக்கு ஸ்கூல்ல சீக்கிரமே விட்டுருவாங்க. அப்ப will you pick me up? சீக்கிரம் விட்டுருவாங்களா? ஏன்? ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனால இன்னைக்கு கிளாஸும் நடக்காது. ஸோ எங்களை கேஷுவல்ஸ் போட்டுட்டு வர சொன்னாங்க. அப்படியா? என்ன ஃபங்க்ஷன்? சொன்ன தெரிஞ்சுக்குவல்ல. ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன். நான் என்னோட டீச்சர் கிட்ட போய் நான் எந்த செலிப்ரேஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஓகே, நான் சீக்கிரமா வந்து பிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்க போலாம். ஓகே, என்ன சந்தோஷமா? சரி, சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு, லேட் ஆகுதுல. எனக்கு பசிக்கல. இங்க பாருமா, காலையில டிஃபன் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப முக்கியம். போய் அவனுக்கு ஏதாவது ஊட்டி விடு. இல்ல பாட்டி, இட்ஸ் ஓகே. உண்மையை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவான். இங்க பாருங்க டாஃப்னி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் வேணா அஸ்வினுக்கு டிஃபன் எடுத்துட்டு போட்டா? உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு நான் பேப்பர்ல ஒரு சூப்பரான விஷயம் படிச்சேன், தெரியுமா? சரி, போன போது அத நான் உன்கிட்ட சொல்றேன். பேப்பர்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஒரு நாளோட முக்கியமான உணவாம். நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலன்னா எப்படி சக்தி வாய்ந்தவனா ஆவ? நீ சக்தி வாய்ந்தவனா ஆகலன்னா பாஸ்கெட் பால் பிளேயரா எப்படி ஆவ? அதனால இந்தா, உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட், டோஸ்டும் ஜூஸும். என்னோட சல்மான் கானே எடுத்துக்கோ, ஏன் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆளு. அவர் பாடி எப்படி வச்சிருக்கார் தெரியுமா? எல்லாம் அவர் டெய்லி கரெக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுனால தான். சரி சரி, நீ வந்து சாப்பிடு. ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட். ஐ நோ நீங்க என்ன சேர் அப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. என் பேக்கை நானே பேக் பண்ணிப்பேன், நானே என் துணியை மாத்திப்பேன். அது மட்டும் இல்லாம என்னால தனியா உட்காந்து ஹோம்ஒர்க்கும் பண்ண முடியும். யாராவது என்கிட்ட வந்து என் டேட் எங்கன்னு கேட்டா என்னால அதுக்கும் பதில் தர முடியும். தெரியாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு இனிமே டேடே தேவையில்லை. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் உனக்கு இப்ப அப்பா தேவைங்கிறது எனக்கு நல்லா புரியுது.
ஸ்ருதி உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஸ்ருதி, என்னாச்சு? அஸ்வின் அஸ்வின், என்னங்க, அஸ்வினுக்கு அப்பா இப்ப ரொம்ப ரொம்ப தேவை. எல்லா உண்மையை சொல்றதுனால என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சா ஸ்ருதி? ஒருவேளை அஸ்வின் அவர் பையன் அவர் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது? சொல்லு, நான் என்ன பண்றது? என்னால் அஸ்வினை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அவன் இல்லாம என்னால உயிரோட இருக்கவே முடியாது. அப்புறம் என்ன ஆகும் ஸ்ருதி? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ அஸ்வினை விட்டுருவியா, இல்ல அஸ்வின் தான் உன்னை விட்டுருவாரா? இங்க பாருங்க, அஸ்வின்க்கு இப்ப கண்டிப்பா அப்பா தேவை. என்னால அவன் மனசு படுற கஷ்டத்தை உணர முடியுது. அவன் அப்பா இல்லைங்கிற குறை வாட்டுது. ஆனா அவன் யார்கிட்டயும் எதுவும் சொல்றது இல்ல. எனக்கு தெரியுங்க, அவன் அப்பாவை சந்திக்கணும்னு மனசார ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு பயமா இருக்கு அஸ்வின். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா ஒரு நாள் உடைஞ்சு போயிடுவாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்ருதி. அஸ்வின் மேல நம்ம எல்லாருடைய ஈடுபாடும் அதிகமாயிடுச்சு. ஆக்சுவலி அஸ்வின் என்ன மாதிரி இருக்கான். எனிவேஸ், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்கோம், ரைட்? அஸ்வின், உங்களால அவனுக்காக வேற ஏதாவது செய்ய முடியுமா? நானா? ஆமாங்க, இன்னைக்கு அவன் ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே ஃபங்க்ஷன் இருக்கு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே போனான். இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னான். நீங்க ஒருவேளை அவன் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா... ஸ்ருதி, நான் அவனோட ஸ்கூலுக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு எப்படி போக முடியும்? நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவனோட ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். நோ 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 ஸ்ருதி, நோ. என்னால அஸ்வினோட ஸ்கூலுக்கு, அதுவும் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு போவே முடியாது. ஏதாவது ஆனுவல் டே இல்ல ஜெனரல் ஃபங்க்ஷனா இருந்தா தட் இஸ் டிஃபரண்ட், நாட் ஃபாதர்ஸ் டே. ஏன் உங்களால போக முடியாதுங்கறீங்க? அஸ்வினுக்கு அவனோட அப்பா கண்டிப்பா தேவை. அவனுக்கு நீங்க தேவை. What do you mean? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அஸ்வினுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ல. உங்களை அவனுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்களும் அப்பாக்கு சமம் தானே? சமமா? என்ன? அதையெல்லாம் விட்டுடுங்க. நீங்க அவனோட ஸ்கூலுக்கு போங்க. அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இன்னைக்கு சந்தோஷப்படுவான், ஆனா நாளைக்கு என்ன ஆகும்? ஸ்ருதி, நான் ஃபாதர்ஸ் டே அதுவும் அவனோட ஸ்கூலுக்கு போறேன்னா அது தப்பாயிடும். அது சரி கிடையாது. நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதீங்க. அஸ்வினை பத்தி மட்டும் இப்ப யோசிங்க. உங்களை பார்த்த உடனே அவன் முகம் கண்டிப்பா சந்தோஷப்படும். அவன் கண்டிப்பா சந்தோஷப்படுவான். வாழ்க்கையில முதல் முறை அவன் கூட அப்பாக்கு சமமா ஒருத்தர் இருக்க போறாரு. அஸ்வின், இந்த நாள் அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அவனுக்காக இது கூடவா உங்களால செய்ய முடியாது? சொல்றது எனக்கு நல்லா புரியுது, ஆனா இன்னையோட முடிகிற காரியம் கிடையாது. அது ஃபியூச்சரையும் கன்சிடர் பண்ணி பாரு. டாஃப்னி சொல்றத வச்சு பார்த்தா அஸ்வின் ஒரு புத்திசாலி பையன். அவன் ரொம்ப சீக்கிரமாவே இதெல்லாம் ஹேண்டில் பண்ண கத்துப்பான். and it's true. I'm sorry to say, but அஸ்வின் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அவனோட அப்பா இல்ல. அஸ்வின், அவன் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு எப்படி இதெல்லாம் புரிய சொல்லுங்க? அதோட நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நிலைமையை பத்தி மட்டும் யோசிங்க. இன்னைக்கு அஸ்வினுக்கு நீங்க தேவை. அஸ்வின், உங்களை விட்டா வேற யாருக்கு இதெல்லாம் புரிய போகுது? அப்பாவோட ஆதரவு இல்லாம வளர்றது ரொம்ப கஷ்டம்னு தெரியும்ல. வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயத்தை கடக்க வேண்டியதா இருக்கு. யூ ரைட். என்னை விட இது வேற யாருக்குமே புரியாது. எனக்கு நல்லா தெரியும் இது தப்பு. நிறைவேறாத இந்த விஷயத்தை வச்சு அஸ்வினுக்கு நான் ஆசை காட்ட விரும்பல. I can't do this. அஸ்வின் எங்க? ஸ்கூலுக்கு போயிருக்கான். அவன் ஏதாவது சாப்பிட்டானா? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு... ஆமா, எனக்கு தெரியும். டாஃப்னி, அவனோட அப்பா அஸ்வின் தாங்கிறது தெரிஞ்சுக்க அவனுக்கு முழு உரிமை இருக்கு. நீங்க அந்த உரிமையை பறிக்க கூடாது. நீங்க அவன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஸ்ருதி, எல்லா உண்மையும் சொல்ல போறதுனால என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா ஸ்ருதி? ஒருவேளை அஸ்வின் அவர் பையன் அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா
நான் என்ன பண்றது சொல்லு, நான் என்ன பண்றது? என்னால என் பையனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அவன் இல்லாம கட்டாயமா என்னால உயிரோடவே இருக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஸ்ருதி? நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அஸ்வினை உன்னால விட முடியுமா? இல்ல அஸ்வின் தான் உன்னை விட்டு வரா? And drums? Anyone for drums? Students, fathers, anybody? For the last time, anyone for drums? Come on, guys. We'll take drums.